ஆகும்னு சொன்னாங்களா, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளோ புக்கு இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசுனாங்க. பட் இல்லோட விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ. ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுகிறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்படும். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். எப்படிங்க சரத் சார் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணிட்டாதீங்க நீங்கள். கவிதா, அது வந்து இது வந்து என்ன கேட்டீங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அதாவது ஒன்லி அதை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேணும். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போங்க இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புன்னா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன். அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாவில் இருந்து வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளைக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு? ஏன்? அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர she didn't give a damn. I like that. வஸ்தபால சார், சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும். ஸோ